3 சப்பாத்தியை நான் கட் பண்ணிக்கிறேன். அரை இன்ச் இஞ்சியும் 6லேருந்து 7 பூண்டையும் நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். நம்ம எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், ஆனால் எல்லா டிஷ்ஷையும் கன்ஃபார்மாக சந்தோஷமாக ஆர்டர் பண்ணுவோம். சில டிஷ்ஷை ஆர்டர் பண்ணும்போது இது நல்லா பண்ணிடணுமே, கொண்டு வந்துடணுமேன்ற நினப்பு இருக்கும். அதில் ஒரு டிஷ்ஷை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்னென்னா சில்லி பரோட்டா. ஆனால் நான் சில்லி பரோட்டா நான் இப்போ பண்ண போகிறதில்ல, சில்லி சப்பாத்தி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் பரோட்டாவை மிஞ்சி போவோம், சாதம் மிஞ்சி போகும், இல்லைன்னா பெரும்பாலும் சப்பாத்தி மிஞ்சி போவோம். அதனால அதே ப்ராசஸ் தான், ஆனால் நான் சப்பாத்தி வச்சு பண்ண போகிறேன். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் விட்டுருவாங்க. அது முக்கியமாக விடுற ஸ்டெப்பு. அதனாலேயோ ஒன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஃபீலு அதில் இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். நான் பண்ணும்போது அதையும் சொல்லி காட்டிடுறேன். நான் சப்பாத்தி வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு சப்பாத்தி எப்படி பண்ணணுன்ற ரெசிபி தெரிஞ்சுக்கணுமா? நான் ஆல்ரெடி சப்பாத்தியை எப்படி பண்ணணுன்றத வீடியோவை கீழே ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதில் இருக்க சயின்ஸை எளிமையாக சொல்லி யார் பண்ணாலும் சப்பாத்தி சூப்பராக வர மாதிரி ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெங்காயத்தையும் நான் கலர் கேப்சிகம்லாம் வச்சுருக்கேன், எல்லா கலர்லேயும் ஒன்று அதில் கால் வாசி தான் நான் கட் பண்ணி போகிறேன். உங்களுக்கு க்ரீன் கலர் கேப்சிகம் தான் கிடைக்கும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேப்சிகமும் வெட்டி முடிச்சாச்சு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சப்பாத்தி எல்லாம் வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, சில்லி சப்பாத்தி செய்ய போகிறோம்ல. லோகோவே என்ன போடலையே, லோகோவை பார்த்துட்டு வாங்க. அது இல்லாமல் நான் சமைக்கவே மாட்டேன். என் அன்பு வணக்கம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை எடுத்து நல்லா வறுத்துக்க போகிறோம், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது சில்லி சப்பாத்தியை சாப்பிடும்போது, சில்லி பரோட்டா ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பிடும்போது இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. அதில் இதுவும் ஒன்று. ஃப்ரை பண்ணாமலே அப்படியே பண்ணிவிடுவாங்க. அதில் அது ஃப்ரை ஆனால் தான் அதோட மாய்ஸ்சரோடு சேர்த்து அதில் இருக்க ஃப்ளேவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணோம். ஸோ ஃப்ரைங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை நான் இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நான் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போது சாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நறுக்கி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் நீங்கள் வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் தெரியுமா? அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்களே பண்ணிட முடியும். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் தான், அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சப்பாத்தியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நான் மிளகு எல்லா டிஷ்லையும் சேர்ப்பேங்க, அதனால தான் இன்றைக்கி பண்ண டிஷ்லையும் சேர்க்குறேன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.